கூட்டணி அமைப்பதற்கான காலமும் நேரமும் அமைக்கவில்லை என சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் நியூஸ்7 தமிழுக்கு பேட்டியளித்த அவர் தற்போது கூட்டணி அமைத்தால் பல குழப்பங்கள் ஏற்படும் என தெரிவித்தார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை தொகுதி பிரச்சினைக்காக அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் சந்தித்திருக்கலாம் என தெரிவித்த கடம்பூர் ராஜு அதிமுக ஒற்றுமையாக இருப்பதாகவும் கூறினார். 18% ஜிஎஸ்டி அவங்கள எல்லாம் கோரிக்கை வச்சாங்க. 18% குறைக்கணும்னு சொல்லி 12% குறைக்கணும்னு சொல்லி அன்னைக்கு இதே மாண்புமிகு நிதியமைச்சரை சந்தித்தோம். உடனே 18% 12% எங்களுக்கு குறைச்சி கொடுத்தாங்க. அதனால அந்த தொழில் பாதுகாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, என் தொகுதியில் ஒரு வில்லிச்சேரி என்ற ஊராட்சியில் ஒரு நேஷனலைஸ் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி நேஷனலைஸ் பேங்க் ஒன்று வேணும்னு கேட்டோம். கேட்ட ஒரே மாதத்தில் 30 நாளைக்குள்ள ஒரு இந்தியன் பேங்க் பிரான்ச்சு துவக்கப்பட்டது. இந்த மாதிரி கோரிக்கைகளுக்காக பார்க்கலாம். அதே போல தான் மாண்புமிகு இன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் 9 முறை சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அந்த மாவட்டத்தில் பல்வேறு பிரச்சனை இருக்குது. இப்போ கூட நான் அருகில் இருக்கேன். அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துருக்காரு. அதில் கூட நானும் கையெழுத்து போட்டிருக்கேன். அந்த மாவட்டத்தில் ஒரு சவாலாக மக்களுடைய குடிநீர், மக்கள் பயன்படுத்தும் நீரில் சாய தொழிற்சாலைகள் மூலமாக வருகின்ற சாய கழிவுகள், சாயப்பட்டறை மூலமாக வருகின்ற அந்த கழிவு நீரை மாசுபடுத்துகிறது. எனவே மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி கவனம் இந்த ஆட்சியாளர் தான் எதுவும் செய்கிறது இல்லையா? ஒருவேளை அது சுற்றுச்சூழல் துறை மத்திய அரசு மூலமாக நடவடிக்கை எடுக்கலாம் என்ற கோரிக்கையாக கூட சந்திக்கலாம். இது அரசியலாக பார்ப்பது தான் எங்களுக்கு தெரியல.